guys, welcome back to channel. So இப்போ நீங்க பாத்துட்டு ஒரு சூப்பரான பர்த்டே பிஜிஎம் பேக்கேஜ் வேற லெவலுக்கு இது எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஓகே கேஸ், நீங்கள் ப்ரீஷீட்டை பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ண பின்னாடி கீழே ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து நைஸ் ஸ்டில்ல ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பிக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் கன்வெர்ட் பண்ணி கிரியேட் ஃப்ரம் பிஎன்ஜின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுனாக்க இதே மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்துருங்க. இப்போ நான் கொடுத்த ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். இதில் கீழே குரூப் 1 இருக்கா, ஜஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப்பு போய்க்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 9:1 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் 1:1 ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ அந்த பிக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ நம்ம பண்ணீங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆட் பண்ணிக்கோங்க பிக்கை. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் எந்த பேக்ரவுண்ட் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கல. ஸோ அந்த பிக்கை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்டம் தான். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் மட்டும் ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மேலே மூவ் பண்ணிங்கன்னா இதில் வேறு எதுவும் சேஞ்சிங் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ நான் உங்களுக்கு அப்படியே மூவ் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் பிக்கு ஆட் பண்ணுறதுக்கு வந்துடுங்க. ஜஸ்ட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர்ஃபில் கொடுத்துட்டு இந்த ஸ்டாரை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ண அந்த பிக்கை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் செகண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பிக்கு பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி தான் 1 by 1 5 பிக்குமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் ஆஃப் பண்ணினா அந்த பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இது ஃப்ரேம் ரேட்டை பார்த்தீங்கன்னா 60 கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரேம் ரேட்டு 60 வரலையானாலும் ஓகே, 30 எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிட்டு ஆல்ரெடி பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.